என்னப்பா நடக்குது? இவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்றாங்க? வளர்ந்த குழந்தைங்க உப்பு மூட்டை விளையாடுறாங்க. உடனே லேடி சுனாடேக்கு இன்ஃபார்ம் பண்ணிரலாம் வாங்க. காய் சென்சே, என்ன விஷயம்? கக்காஷி சென்சே தலை தொங்கி போன மாதிரி இருக்கு. அடடா, அப்படின்னா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அப்புறம் லேடி சுனாடேக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டீம் காய். புரிஞ்சுது. சரி போட்டும், என் கூட்டத்துல கலைஞனா நான் ஒருத்தனாவது மிச்சம் இருக்கனே. இங்க பாரு நருட்டோ, நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் உனக்கு கைமாறு செய்யணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்போ என் நேரம், நான் நினைச்சதை என்னால செய்யவே முடியல. என்ன அப்பாயிண்ட் பண்ணது 5th ஹோக்காகே தான். அப்படி இருக்கப்போ வேலையை விட்டு போனா என்ன குழி தோண்டி புதைச்சிருவாங்க. உன்னை நினைச்சு நாங்க எல்லாரும் எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியுமா? இப்பதான் அவன் வந்திருக்கான். அவனை கொஞ்சம் சும்மா விடுறீங்களா? காரா காசே காகேன்ற விஷயத்த மறந்துட்டீங்களா? காரா, வாய திறந்து எப்படி இருக்கன்னு சொல்லு. இந்த இடத்த தொலைவுனா இவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல இருக்கு. மரியாதையா என் கைய விடுற அறிவு கட்டவனே. நீ இன்னும் சாவலியா? நான் சொல்றத கேளு, எதுவும் யோசிக்காம என் கூட வா, நாம கிளம்பலாம். எதுவும் யோசிக்காம அவன் கூட வரணுமா? எப்படி திடீர்னு கூப்பிட்ட? எப்படி? பேரியர் பலமா தான் இருக்கு. ஆமா, இது எந்த மாதிரியான ரேஸ்? யாருக்கு தெரியும்? உனக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் சரியா பத்தலன்னு இதுல இருந்தே தெரியுதுல்லே. ஆமா சென்சே, அடுத்த தடவை கண்டிப்பா நான் தான் ஃபர்ஸ்டா வருவேன் பாருங்க. நீ 2வது இடத்தெல்லாம் பிடிக்கல. சரியா சொல்லணும்னா நீ பிடிச்சது 3வது இடம். இன்னொரு தடவை என்ன நீ கிண்டல் பண்ணனா உனக்கு பேசுறதுக்கு வாய் இருக்காது. அது என்ன பூ பந்து நினைச்சியா? வெடி எவனா கையில பிடிப்பானா? அவன் தான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்தான்ல. லார்ட் காசிக்காக எல்லாமே இந்த நகரம். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உலராத. லார்ட் காராவா நம்ம எப்படி அழைப்போம்? இந்த உலகத்துல லார்ட் காரா மாதிரி அழகான அறிவான பலசாலியை யாரும் பார்த்திருக்க முடியாது. ஆமா ஆமா, லார்ட் காரா எவ்வளவு அழகா இருக்காருன்னு பாருங்க. அது சரி, அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு உட்காந்துக்க போறேன்னா எதுக்கு அதை வச்சுக்கிட்டு? ஆடா போடா, இதை நான் இப்போ ஆஃப் வேற பண்ணணுமா? ஆனா எனக்கு தான் தெம்பே இல்லையே. இருந்தாலும் உங்களோட இந்த நிலைமையில கவலையப்படாதீங்க. என்ன அங்க கூட்டிட்டு போறதுக்கு என்னோட நண்பர்கள் இருக்காங்க. இவனுக்கு எப்பவும் நான் துணையா இருப்பேன். நாம கிட்ட வந்துட்டோம். நாம ஊருக்கு திரும்பி வந்துட்டோம். நாம ஜெயிச்சிட்டோம். முதல் இடம். பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன? நம்மளெல்லாம் இப்படிதான் பந்தாடுவாங்க. ஷிகமாரும் இதுக்கு முன்னாடி இப்படிதான் ஏதோ ஒன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை கேளுலே, நம்ம திட்டம் ரொம்ப சுலபமானது. அந்த பாறையை உடைக்கணும், அவ்வளவுதான்.
என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு வழியா டேடாரா கதையை முடிச்சிட்டாங்க போல இருக்கே. அதுவும் சாதாரணமாலாம் இல்லையே, வேட்டை கொளுத்தி கையிலேயே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தல கக்காஷி, எதுவுமே பண்ணாம நீ 2வது இடத்துல வந்திருக்க. அதுக்கு நான் தான் காரணம். இந்த குறிப்பெல்லாம் என் குறிக்கோளுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும். என்னோட கத்துக்க வேண்டியது ஒரு நாள் சிக்குவீங்கல்ல, அங்க 2 பேரும் பொழக்க போற. இங்கிட்டு ராட்லி அங்கிட்டு. எனக்கு இப்ப சந்தேகமே இல்ல, கண்டிப்பா நீ நருட்டோவே தான். அதுக்கு மோப்பம் புடிச்சுதான் கண்டுபிடிக்கணுமா? நான் இன்னும் ஒரு கிணினா இருக்கிறதால மட்டும்தானே எல்லாரும் இப்படி என்ன பந்தாடுறீங்க. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா ராஜா ராஜா. உப்பு மூட்டை தூக்குனதையே பார்க்க முடியல, இப்போ இது வேறயா? நெஜி வாப்பா. அவனை ஓடி போயிரு. ஒருவேளை ஷீனோ உனக்கு ஓகேனா? பார்த்ததும் நீ இனாட்டாவை கூட கண்டுபிடிச்சிட்ட நருட்டோ, என்ன மறந்துட்ட. அடடா, இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? மைக்ரோஃபோனோட லெவல குறை. ஆஹா, சரியா பண்ண தெரியாம பண்ணிட்டேன். பேசாத. சொல்ல போனா நான் பியாக்குகான முதல் தடவையா பாக்குறேன் தெரியுமா. இதுக்கும் ஹிட்டாச்சி ஷாரிங்கானுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்க ஆசைதான். ஆனா இப்ப என் உயிரை காப்பாத்திக்க ரொம்ப ஆசையா இருக்கு. எங்க டீமுக்கு ஆள் தேவை. யார செலக்ட் பண்றது? அழகான பசங்களை பார்த்தா சாக்குரா கட்சி தாவிடுவா. அதனால என்னை விட அழகா ஒருத்தனை சூஸ் பண்ணிட கூடாது. என்ன டைடாரா, உன்னை அடிச்ச அடியில ஒரு கைய வேற காணோம் போல இருக்கு. ஆனா உன்னை முழுசாலே விட்டுருக்கானுங்க, அதுவே பெரிய விஷயம். நீ இன்னும் சோகமா இருக்க? இதுவும் ஊத்திக்கிச்சா? நீ எனக்கு உதவி செய்வன்னு நம்பினேன், ஆனா நீ இப்படி கைவிட்டுட்டியே. என்னுடைய கஷ்டம் என்னன்னு ஷிகமாரு புரிஞ்சுப்பான்னு நான் நம்பி இப்படி பாவமா மூஞ்ச வச்சிட்டு இருந்தா கண்ணை நோண்டி எடுத்துருவேன். அடேங்கப்பா, அது பாக்குறதுக்கு பிரமாதமா இருந்ததுல. நாமளும் அதையே பண்ணுவோமா? கண்டிப்பா என்னாலலாம் முடியாது. என்னாலையும் முடியாது. வாய்ப்பே இல்ல. பார்த்ததும் கீபாவை கண்டுபிடிச்சிட்ட, ஆனா என்ன மறந்துட்ட. இவன் இன்னும் அதை மறக்கலையா? என் மேல பயங்கர கோபத்துல இருப்பான் போல இருக்கே. என்ன தைரியம் இருந்தா காரா மேல உட்கார்ந்து இருப்பீங்க. பரவாயில்ல, நான் கூட ஏதோ கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். இவன் தான் அந்த ஜின்சுரிக்கியா இருக்கணும். இவன் தான் இந்த கும்பல்லே முன்னாடி வந்து நம்மள பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் மட்டும் இத ஒட்டு கேட்டிருந்தானா என்ன பதில் சொல்லுவான்னு நீ நினைக்கிற? வேற என்ன, எங்களுக்கு தேவையான டீம்மேட்ஸ் சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். இது உன்னோட பிளான், அதனாலதான் எல்லாமே சொதப்பிடுச்சு. ஓ அப்படியா? உடம்புல பாய்சன் இருந்தாலும் உன் சுயநலத்துக்காக நீ கேட்டதை நான் செஞ்சேன். நன்றி சொல்லலனாலும் குத்தம் சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அப்படின்னா இது கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஷீனோ தானே? ஒரு வழியா ஞாபகம் வந்துடுச்சா? எனது மூஞ்ச முழுசா மூடிக்கிட்டு கண்டுபிடினா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நண்பா, நீ இப்ப எதிர்க்கிறது டீம் கைய. நண்பா, நீ இப்ப எதிர்க்கிறது டீம் கைய. லீஃப் வில்லேஜோட நம்பர் 1 ஸ்குவாட். எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்னாட்டா முழிச்சுக்கோ. ஒன்னா இப்படி மயங்கி விழுந்தா என்ன பண்றது? கொரோனா சென்சை வர போறாங்க பாரு.
நான் மொத்தத்தையும் இழக்கல, முட்டி வரைக்கும் போயிருச்சு, அவ்வளவுதான். ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா நீ ராஜா ராஜா. இனிமே பூனை கிட்ட பிலிப்பு காட்டினா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? என்னப்பா அது? புரிஞ்சு போச்சு, இது ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் தான்.